மாசம் சேட் ஜிபிடிக்கோ இல்ல மிட்ஜர்னிக்கோ பணம் கட்டும்போது நம்ம மனசுல ஒரு யோசனை வரும். அடடா, இதுக்கு ஒரு இலவச மாற்று இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் ஏஐ கருவிகள் பயங்கரமா வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பாக்கெட்ல இருந்து பணமும் போய்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க இனிமே பணம் கொடுக்கறத நிறுத்த ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. இந்த மாதாந்திர சந்தாக்கள் இது உண்மையிலே அவசியம் தானா, இல்ல நம்ம தெரியாமலே ஒரு பெரிய செலவு சுழற்சியில மாட்டிட்டு இருக்கோமா? உண்மை என்னன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இடையிலான ஏஐ தொழில்நுட்ப போட்டிக்கு நாம தான் நம்ம பணத்தால விலை கொடுத்திட்டு இருக்கோம். ஆனா ஒரு பைசா கூட வாங்காம இதை விட சூப்பரான கருவிகளை கொடுக்கற ஒரு மாற்று உலகம் இருக்கு. அதை தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். இப்போ நாம இந்த விலை உயர்ந்த சந்தா மாடலுக்கு நேர் எதிரா முற்றிலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை சீனா எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த ரெண்டு மாடல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் வெஸ்டர்ன் மாடல், அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு பேமெண்ட் கேட், ஒரு லிமிட்னு சொல்லி நம்மள ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சைனாவோட மாடல் இருக்கு பாருங்க. அவங்க கதவை முழுசா திறந்து விட்டுட்டாங்க. உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்களோட ஒரே இலக்கு என்ன தெரியுமா? யூசர்ஸ், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூசர்ஸை உள்ள கொண்டு வரணும்னு. அவங்களோட கேம் பிளானே ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் இலவசமாக்குங்க. இது ஏதோ தற்காலிக சலுகையெல்லாம் இல்லைங்க. இது ஒரு ஆழமான வணிக திட்டம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட அதிக யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் ஏஐயோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க முடியும். சரி, இந்த இலவச அணுகுமுறை நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நாம முதல்ல பார்க்க போற கருவிகள் தான் வான் மற்றும் குவன். இது ஏதோ சாதாரண டூல் இல்ல. உங்க கையில ஒரு முழு கிரியேட்டிவ் ஸ்டுடியோவையே இலவசமா கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இது. இந்த குவானை சும்மா எடை போட்டுறாதீங்க. இதுல நீங்க உங்க போட்டோவை அப்லோட் செஞ்சு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்றதுல இருந்து அதே ஒரு கற்பனை உலகத்துல வர்ற கேரக்டரா மாத்துற வரைக்கும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இதுல இருக்கிற இன்ஸ்பயர் மோட் ஒரு படி மேல போய் நம்மளோட சாதாரண ப்ராம்ப்ட கூட ஒரு எக்ஸ்பர்ட் எழுதின மாதிரி மாத்தி அசத்தலான ரிசல்ட் கொடுக்கும். ஆனா இந்த குரான்ல ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையிலே வேற லெவலுங்க. சீரியஸா, நான் இதை வேற எந்த பெரிய ஏஐ டூல்ல கூட பார்த்ததில்ல. சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 15 செகண்ட் பாட்டு அப்லோட் பண்றீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, அந்த பாட்டோட ஃபீல், அதோட லிரிக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குன்னே ஒரு மியூசிக் வீடியோவை உருவாக்கி கொடுக்குது. அடேங்கப்பா, இது சாதாரண விஷயமே இல்ல. ஜுவானை உருவாக்கிய அதே கம்பெனி குவின்னு இன்னொரு கருவியையும் கொடுக்கறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க வீடியோ ஜெனரேட் பண்ண கியூல எல்லாம் நிக்கவே தேவையில்லை. ப்ராம்ப்ட் கொடுத்த சில நிமிஷங்கள்லயே உங்க வீடியோ ரெடி. அடுத்ததா நாம பார்க்க போற இந்த தளம் ஏஐ பயன்படுத்துறதுல இருக்கிற எல்லா தடைகளையுமே உடைச்சி எறியுது. இதுக்கு பேரு பெரான்ஸ். உண்மையிலேயே இது ஒரு கேம் சேஞ்சர். நான் ஏன் பெரன்ஸே ஒரு கேம் சேஞ்சர்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். முதல்ல எந்த லிமிட்டும் கிடையாது. ரெண்டாவது வாட்டர் மார்க்கே கிடையாது. ஆனா மூணாவது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, இமெயில் ஐடி கொடுக்க தேவையில்லை, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. சும்மா வெப்சைட் உள்ள போறீங்க, வேலைய ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சுதந்திரம், ஒரு தடையில்லாத அனுபவம் வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம, நீங்க உருவாக்குன படம் கொஞ்சம் தெளிவா இல்லைன்னா அதை சரி செய்ய ரொம்ப பவர்ஃபுல்லான அப்கேலிங் வசதியும் இருக்கு. படத்தோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. தடைகளே இல்லாத ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு இதுதான் சரியான இடம். இப்ப நாம பார்க்க போற கடைசி கருவி உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய முதலீடுகள் இருக்கு. இந்த GLM-4 மாதிரியான கருவிகள் அலிபாபா மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களோட ஆதரவோட உருவாக்கப்படுது. இதனால இதோட நம்பகத்தன்மையும் சரி, திறனும் சரி ரொம்பவே அதிகம். இதுக்கு பின்னாடி இருக்கிற முதலீடு எவ்வளோன்னு பாருங்க. $1000 மில்லியன் மேல. எதுக்கு இவ்வளோ பெரிய தொகை? உலகத்துல இருக்கிற GPT-4, ஜெமினி மாதிரியான டாப் மாடல்களுக்கு நேரடியா சவால் விடணுங்கிறதுக்காக தான். சோ இது ஏதோ சாதாரண டூல் இல்ல. GLM-4 என்னெல்லாம் பண்ணுன்னு பாருங்க. ஒரு முழு வீடியோ கேம், ஒரு மொபைல் ஆப், ரொம்ப சிக்கலான 3D மாடல்கள், ஒரு முழுமையான பிரசன்டேஷன், ஏன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே இதால உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இது வெறும் நமக்கு உதவி செய்ற ஏஐ இல்லைங்க, இதுவே ஒரு டெவலப்பர் மாதிரி. இதை பயன்படுத்துறதும் ரொம்பவே சுலபம். உங்க ஐடியாவை சொன்னா போதும், அதுக்கான முழு கோடையும் அதுவே எழுதிடும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோடை எப்படி ரன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த கருவிகளை எல்லாம் சேர்த்து உங்களுக்கான ஒரு புதிய, ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே சமயம் முற்றிலும் இலவசமான ஒரு ஏஐ டூல் கிட்டா நீங்க நினைச்சுக்கலாம். சரி, ஒரு குவிக் ரீகேப். ஜுவான் மற்றும் குவென் வீடியோ மற்றும் இமேஜ் கிரியேஷனுக்கு பெஸ்ட். அதோட கில்லர் ஃபீச்சர் அந்த ஏஐ மியூசிக் வீடியோ ஜெனரேட்டர். அடுத்து பெரியான்ஸ், எந்த விதமான தடையும் இல்லாம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதோட ஸ்பெஷாலிட்டி வரம்பற்ற பயன்பாடு மற்றும் பதிவு தேவையில்லைங்கிறது. கடைசியா GLM-4
கோடிங் மற்றும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பவர் ஹவுஸ். அது கோட் கொடுத்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு வழிகாட்டுறதான் அதோட தனி. சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இங்க ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான உலகத்தரம் வாய்ந்த ஏஐ கருவிகள் எல்லாருக்குமே இலவசமா கிடைச்சா என்ன ஆகும்? நம்ம வேலை செய்யற விதம், நம்ம படிக்கிற விதம், நம்ம கற்பனை பண்ற விதம், இது எல்லாமே எப்படி மாறும்? பணம்ங்கிற ஒரு தடை இனிமே இருக்காதுன்னா அப்போ அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.